ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் நத்திங் டோன்ட் வெரி சேனல். நாம் இந்த சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்த டாபிக்ஸோட ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு வரலாம். நாம் இதுவரையும் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், வாட் இஸ் சி ப்ரோக்ராமிங், வாட் இஸ் programming, why learn C programming, application of C programming, advantage and disadvantage of C program பற்றி பார்த்துருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் பற்றி தான். சியோட ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத 4 இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் செக்ஷன், ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன், டெஃபினேஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், அந்த மாதிரி 4 இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் பார்க்கறது டாக்குமெண்டேஷன் செக்ஷன் பற்றி தான். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கமெண்ட் லைன் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் கமெண்ட் லைனை தான் நாம் டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் ரைட் பண்ணுவோம். கமெண்ட் லைன் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் ப்ரோக்ராம் போட்டோம்னா அதை பார்க்குறவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ப்ரோக்ராம் எதுக்கு போட்டிருக்காங்க, யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கிறது டவுட் தான். ஸோ நாம் அந்த கமெண்ட் லைனில் இந்த ப்ரோக்ராம் எதுக்கு போட்டிருக்கோம், யார் போட்டிருக்கோ, எந்த டைமில் போடப்பட்டது, எந்த பிளேஸில் போடப்பட்டது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதோ கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதை கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் கேட்கும். கமெண்ட் லைனுன்னு அதுக்கு தெரியலனா கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகும். பட் அது கமெண்ட் லைனுன்னு எப்படி கம்பைலருக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ப்ரோக்ராமோட கமெண்ட் லைன் ஒரு லைன் சிங்கிள் லைனாக இருந்ததுன்னா டபுள் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தா போதும். அதுவே உங்களோடது மல்டிப்புள் கமெண்ட் லைனாக இருந்ததுன்னா ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் இதுக்கு பிட்வீனில் நீங்கள் எந்த கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் அதை கம்பைலர் கமெண்ட் லைனுன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன். ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா, நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் தேவைப்பட்டுச்சுன்னா, லைப்ரரி ஃபைல் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனில் மூலமாக நம்மளோட ப்ரோக்ராம் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். எந்த மாதிரியான லைப்ரரி ஃபைல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி சியில் லைப்ரரி ஃபங்க்ஷன், அதாவது நம்மளோட ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, ஹெடர் ஃபைல்ஸில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹெடர் ஃபைல்ஸில் நிறையா ப்ரோக்ராமோட கோடிங் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்ட கோடிங் அதில் இருந்ததுன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் அதை ஆட் பண்ணிக்கலாம். நாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஹெடர் ஃபைலோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா, include standard.h அப்படிங்கிற ஒரு ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், கம்பல்சரி. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டேக் சிம்பிளுக்காக யூஸ் பண்ணுறது. இன்க்ளூட் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், அதை மென் பண்ணுது. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h, ஒரு நேம்க்கு லாஸ்டில் .h அப்படின்னு வந்ததுன்னா அது ஹெடர் ஃபைலை குறிக்குது. ஹெடர் ஃபைலில் தான் எல்லா லைப்ரரி ஃபங்க்ஷனும் சேவ் ஆகிருக்கும். நம்மளோட ஃபைல் stdio.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை சேவ் ஆகிருக்கு. எதுக்காக நம்ம இந்த ஃபைலை யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே கம்ப்யூட்டர் ஒரு பேபி மாதிரி. கம்ப்யூட்டருக்கு எது பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் நாம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கணும், அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, நாம் ஒரு லெட்டர் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம போடுற லெட்டர் ஸ்க்ரீனில் தெரியணும். ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நான் ஏங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுறேன், அது இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். அதே லெட்டர் மேலே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதில்ல, அதுதான் அவுட்புட். ஸோ அந்த நம்ம போடுற ப்ரோக்ராமுக்கு
எப்படி இன்புட் வாங்கணும் அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால நாம் அதை போட்டோம்னா கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்லேருந்து அந்த ப்ரோக்ராம் கோடிங்கை நம்மளோட ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நாம் பார்க்க போகிறது டெஃபனிஷன் செக்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் ஒரே ஒரு நேம் ஆர் வேல்யூ ஆர் கான்ஸ்டன்ட் ஏதாவது ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து அதை ஒரு இடத்துல டெஃபனிஷன் செக்ஷனில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அது என்னன்னு சேவ் பண்ணிங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், அதோட வேல்யூவை அதுவே சொல்லிடும். அந்த இடத்துல நீங்கள் அவ்வளோ பெரிய கண்டென்ட், அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸ் ஆர் வேல்யூவை நீங்கள் ஒரு இதில் சேவ் பண்ணிட்டு ஏங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எந்த இடத்துல அப்படின்னு போட்டாலும் அந்த இடத்துல வந்து என்னன்னு வரும்னா, நீங்கள் சேவ் பண்ணியிருக்க வேல்யூ ஆர் ஒரு பெரிய சென்டென்ஸோட வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டெஃபனிஷன் செக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான ஒரு டைரக்டர் வந்து ஒரு மூவியை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மூவிக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பார். எத்தனை கதாபாத்திரங்கள் நம்மளோட ஃபிலிமில் 2 பாய் ஒரு கேர்ள் ஒரு சைல்டு வேணும் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கதைக்கு சூட்டபுளாக இவங்க வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கணும், இவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபாக இருக்கணும், இவங்க சிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் ஒரு ஆள் திங்க் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கும் அதே மாதிரி என்னென்ன கேரக்டரை நான் என்னோடய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் எனக்கு வந்து சொல்லவே இல்லை, அதுக்கப்புறம் நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறது, இதை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது என்னென்னு போடணும்னா, ஒருத்தர் நம்ம வந்து 2 பேரை யூஸ் பண்ணிக்கிறோம், அவங்க பாயாக இருக்கணுமா கேர்ளாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு எந்த மாதிரி இருந்தால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. இவங்கள எப்படி யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஃபிலிமில், அந்த மாதிரி டேரக்டர் திங்க் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டரும் திங்க் பண்ணும். ஸோ நம்ம வந்து எந்த டைப்பில் வந்து வேரியபிள்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை டிக்ளேர் பண்ணிடணும். நான் வந்து நம்பராக எடுத்திருந்தேன்னா அதை இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கீவேர்டு என்னென்னா இன்ட். நான் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது பாயிண்ட்ஸ் நம்பராக எடுத்திருந்தேன்னா அதை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கீவேர்ட் ஃப்ளோட். அண்ட் தென் ஒரு நேமாக எடுத்திருந்தேன்னா அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு கேரக்டர், அதாவது ஒரே ஒரு வேரியபிள் ABC அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கேரக்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் எந்த வேல்யூவை போட்டாலும் அது வந்து கேரக்டராக தான் கம்ப்யூட்டர் அஸ்யூம் பண்ணிக்கும். அதுவே டபுள் கோட்ஸில் எந்த வேல்யூவை நீங்கள் போட்டாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் மென்ஷன் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம குளோபல் டிக்ளரேஷன் பார்ட் வந்து 2ஆக டிவைட் ஆகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மெயின், இன்னொன்று சப் ப்ரோக்ராமிங் செக்ஷன். மெயின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட லைஃப்லையும் மெயின் எல்லாத்துக்கும் காமனாக ஒன்று இருக்கும், அதுதான் மெயின். மெயினில் ஃபஸ்ட்டுனா ஒரு மெயினுங்கிறது ஒரு பிளாக்காக இப்போ தான் வந்து பிரியுது. நாம் வந்து ப்ரோக்ராம் போடும்போது பிளாக்காக தான் போடுவோம். சியில் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம ஃபஸ்ட்டு மெயின் பிளாக் பார்க்குறோம். மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எந்த இடத்துலலாம் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கோ அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்ன போட்டுருவோம், ஃபஸ்ட்டு பார்க்குறது டிக்ளரேஷன் பார்ட் பார்ப்போம். நாம் வந்து குளோபல் டிக்ளரேஷன் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு 10 பிளாக் இருந்தாலும் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ண வேல்யூவை எந்த பிளாக்கில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களோட பிளாக்குள்ளே ஒரு மெயின் இல்லைன்னா உங்களோட ப்ரோக்ராம்குள்ளே அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ வந்து ரொம்ப இடத்துல வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே டிக்ளேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பிளாக்குள்ளே மட்டும் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணால் போதும், வேறு பிளாக்கில் யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயின்குள்ளே உங்களோட எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த பிளாக்குள்ளே மட்டும் அதோட வேரியபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸிக்யூஷன் பார்ட்னால் நாம் கொடுக்குற வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஏ அப்படிங்கிற நோட் பேடில் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்புறம் ஏ அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வருது, அது வந்து டிஸ்பிளே ஆகுது, அதுதான் எக்ஸிக்யூஷன். நான் கொடுக்குற கொஷினுக்கு அது ரிசல்ட்டு கொடுக்குது. ஸோ அது எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. சப் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் செக்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் ஏதோ நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்காக வந்து சப் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் ப்ரீஃபாக வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து புரியலைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை இதை பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம், ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து 4 இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன செக்ஷன் பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன், டெஃபனிஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் அப்படிங்கிற 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்டேஷன் செக்ஷன்னா எதுனா கமெண்ட் லைன், அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். சிங்கிள் லைனாக இருந்ததுன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ், அதுவே மல்டிபிள் லைனாக இருந்ததுன்னா /*/ அப்படிங்கிற 2 சிம்பிள் கொடுக்கணும். அதோட பிட்வீனில் எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் அது வந்து எடுத்துக்காது, கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன். ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனில் நம்ம சொன்ன மாதிரி லைப்ரரி ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீ ப்ராசஸ் வந்து #include அப்படின்னு போட்டு தான் ஸ்டார்ட் ஆகும், அதை வந்து ப்ரீ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஃபனிஷன் செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் ஒரு வேல்யூ அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபனிஷன் செக்ஷனில் மேக்ரோவில் அதை சேவ் பண்ணிக்கிட்டோம்னா எந்த இடத்துல வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா #define அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம எந்த வேரியபிளை சேவ் பண்ணுறோமோ அதோட நேம் அண்ட் வேரியபிளோட நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் மீன் தட் ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். டிக்ளேர் பண்ணாமல் நம்ம அந்த வேல்யூவை அந்த வேரியபிளை யூஸ் பண்ணோம்னா ப்ரோக்ராம் எரர் ஆகும். ஸோ வேரியபிளை நம்ம வந்து நம்மளோட கோடிங் எப்படி போடுவோம்னா பிளாக்காக போடுவோம். நம்ம ஒரு பிளாக்கில் மட்டும் அது போதும்னா நீங்கள் பிளாக்குள்ளே டிக்ளேர் பண்ணால் போதும். இல்லை நான் எல்லா பிளாக்லேயும் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் வந்து 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின், அடுத்தது சப் ப்ரோக்ராமிங் செக்ஷன் அப்படிங்கிறது 2 இருக்குது. மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சப் ப்ரோக்ராமிங் செக்ஷனும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது வந்து மெயினில் போட முடியாதது அதோட ஷார்ட்டாக பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு வந்துடுவோம். இப்போ மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளாக் போட்டு என்ன பண்ணுறோம்னா டிக்ளேர் பண்ணுறோம். எப்பயுமே டிக்ளேர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் பார்ட்னா நம்ம கொடுக்குற கொஷினுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்குறதா எக்ஸிக்யூஷன் பார்ட். அடுத்தது நாம் பார்க்குறது சப் ப்ரோக்ராமிங் செக்ஷன். அதில் வந்து என்னென்ன கண்டென்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு தேவையான அந்த செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் நம்மளை பொறுத்து நம்மளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேணும். அண்ட் தென் டெஃபினிஷன் செக்ஷன் வந்து உங்களை பொறுத்தது. உங்களோட கோடிங் வந்து பெருசாக அதிகமாக உங்களோட ஒரு வேல்யூ வந்து அடிக்கடி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃபங்க்ஷன் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் சப் ப்ரோக்ராமிங் செக்ஷனும் உங்களை பொறுத்தது. அடுத்தது நம்ம இப்போ வந்து அதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷனுக்காக ஒரு கமெண்ட் லைன் கொடுக்குறேன். டாக்குமெண்டேஷனில் இதில் வந்து நம்ம காமனாக கமெண்ட் லைன் மட்டும்தான் கொடுப்போம். என்ன கமெண்ட் லைன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா /*/ அப்படிங்கிற 2 சிம்பிள் மட்டும்தான் இதில் இருக்கிறது தான் கமெண்ட்டு. என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரோக்ராம் ஃபார் டெம்பரேச்சர் கன்வர்ஷன். அடுத்தது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனுக்காக #include stdio.h ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ப்ரோக்ராமுக்கு
எப்படி இன்புட் வாங்கணும் அவுட்புட் வாங்கணும்னு தெரியாது. ஸோ நான் அது சொல்லி கொடுக்கறதுக்காக ஹெடர் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்ராமை என்னோடய ப்ரோக்ராம் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் டெஃபினிஷன் செக்ஷனுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் டிஃபைன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் கீபோர்டை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். அண்ட் தென் அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு கமெண்ட் லைன் வந்து நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணால் கமெண்ட் லைன் கொடுத்துடலாம். பட் நீங்கள் கொடுக்கும்போது அது கமெண்ட் லைனை எப்படி கொடுக்கணுன்னா, சிங்கிள் லைனாக இருந்தது டபுள் ஸ்லாஷ் யூஸ் மல்டிபிள் லைனாக இருந்தது ஸ்லாஷ் ஸ்டார் உங்களோட டெக்ஸ்ட் அண்ட் ஸ்டார் ஆஷ் அப்படி தான் கொடுக்கணும். அண்ட் தென் நம்ம அடுத்தது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனுக்கு பதிலாக குளோபல் டிக்ளரேஷனில் மெயின் ஃபங்க்ஷன் போயிட்டேன். நான் வந்து இன்டீஜர் டைப்பில் வந்து என்னோடய ரிட்டன் வேல்யூ இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்னு ஒன்று இருந்தால் எண்டிங்னு ஒன்று இருக்கணும். ஸோ உங்களோட எண்டிங் வேல்யூ எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களோட டைப்பை வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இன்டீஜரில் இருக்கணும். ஸோ அதோட கீபோர்ட் இன்ட்டு. அடுத்தது என்னோடய மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறது 2 வேரியபிள். அந்த 2 வேரியபிளும் எனக்கு எப்படி இருக்கணும்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கணும். அதோட கமெண்ட் லைன் நான் என்ன கொடுக்கணும்னா, ஆஸ் ஸ்டார் வேரியபிள் ஃபார், நான் எதுக்காக அந்த வேரியபிள் எடுத்துருக்கணும், செல்சியஸ் அண்டு ஃபாரன்ஹீட் வேல்யூக்காக தான் அதுக்காக தான் நான் அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நான் அந்த 2த்தையும் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் கமெண்ட் லைனில் கொடுத்துட்டேன். ஃப்ளோட் அப்படிங்கிறது வேரியபிளோட டைப்பு. பாயிண்ட்ஸ் வச்சதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு அது வேரியபிளோட டைப். அண்ட் தென் இது வந்து வேரியபிளோட நேம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்குறதுக்காக என்டர் தி செல்சியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எப்படி அதை வந்து அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா, பிரிண்ட் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் இது பண்ணி நான் வந்து அந்த கண்டென்ட்டை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். printf ஃபங்க்ஷனுக்காக எப்பயுமே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்துருந்தாலும் அந்த கமெண்ட் அப்படியே வந்து யூசர்கிட்ட போகும். ஒன்று வந்து சி ப்ரோக்ராமில் ரொம்ப பேஸான விஷயம். நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் நீங்கள் கோடிங் ரைட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து செமிகோலா வந்து வைக்கணும். நீங்கள் செமிகோலன் வைக்கலின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். அதுவே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி அந்த செமிகோலன் அப்படிங்கிறது சின்ன விஷயம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் ஒழுங்காக காட்டாது. செமிகோலன் நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை டென்ஷன் பண்ணும். ஸோ வந்து அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து செமிகோலனில் வைங்க. அண்ட் தென் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து வேல்யூ வந்து சொல்லிட்டேன், இந்த வேல்யூ என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கொடுக்குற வேல்யூவை நான் எப்படி கெட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து நான் வேல்யூ வாங்கி அதை வச்சு நான் ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்காக நான் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கணும் என்னோடய வேல்யூ. ஸோ %f யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடது வந்து நான் எதுக்காக ஆம்ப்ரசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ரசன்ட் வந்து எதுக்காகனா ஒரு அட்ரஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் எந்த அட்ரஸில் சேவ் பண்ண சொல்லியிருக்கேன்னா சி அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செமிகோலன் வச்சிட்டேன். இப்போ என்னோடய சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன வேல்யூ கெட் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்கெட்குள்ளேயும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயும் அண்ட் தென் எந்த இடத்துல சேவ் பண்ணுமோ பக்கத்தில் ஒரு கம்மா போட்டுட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அதை ஆம்ப்ரசன்ட் சிம்பிளில் அதோட எந்த வேரியபிளில் சேவ் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க, அதோட நேமை போட்டுருங்க. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அவங்கக்கிட்ட இருந்து செல்சியஸ் வேல்யூ வாங்கிட்டேன். நான் அதை ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். F நான் முன்னாடி யூஸ் பண்ண டெஃபினிஷன் செக்ஷனில் யூஸ் பண்ண கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு இப்போ வாங்கின செல்சியஸ் வேல்யூவை ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிட்டு அதை 32ஓட ப்ளஸ் பண்ண போகிறேன். இப்படி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களோட செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூவாக மாறிடும்.
ஸோ அதனால தான் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ஈக்குவல் டு அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் என்னான்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல்காக யூஸ் பண்ணுறது. இது கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது நான் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே த ஃபாரன்ஹீட் வேல்யூ ஆஃப்டர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த கன்வர்சேஷன் முடிஞ்சோடனையும் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அது எனக்கு ஃப்யூச்சரில் பார்த்தா கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் அந்த கமெண்ட் லைனை கொடுத்துட்டேன். அப்போ வந்து எனக்கு படித்து பார்க்கும்போது இது வந்து நான் ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் இந்த இடத்துல ஃபாரன்ஹீட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா கிடைச்ச ஃபாரன்ஹீட் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிரிண்ட் எஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் எஃப் போட்டேன். ஃபங்க்ஷன்னா எப்பயுமே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதோட பிட்வீனில் என்ன போடணும் அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதெல்லாம் நம்ம போடுறோம். நான் ஃபாரன்ஹீட் வேல்யூ ஆஃப் கிவன் பர்சன்டேஜ் ஆஃப் செல்சியஸ் வேல்யூ இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்கே முன்னாடி /n கொடுத்துருக்கேன். அதுவும் எதுக்காக அதில் போட்டிருக்கேன்னா கொடுத்துருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அப்போ வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸ்லாஷ் அப்படிங்கிற பக்கத்தில் என்ன கொடுத்துருந்தாலும் அது வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்காது. நான் எதுக்காக அது கொடுத்துருக்கேன்னா நியூ லைனுக்காக கொடுத்துருக்கேன். என்ன நியூ லைனில் கொடுக்கணும்னா ஃபாரன்ஹீட் வேல்யூ ஆஃப் கிவன் பர்சன்டேஜ் ஆஃப் செல்சியஸ் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து எனக்கு ஒரு நியூ லைனில் வேணும். நான் பர்சன்டேஜ் ஆஃப் டைரெக்டாக நம்மளால் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிவிட்டு அது எந்த மாதிரி டைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த பர்சன்டேஜ் எஃப்ஆ, பர்சன்டேஜ் டிஆ, பர்சன்டேஜ் எஸ்ஸா, பர்சன்டேஜ் சியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வச்சு தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ நான் பர்சன்டேஜ் என்னோடது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஸோ பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணிட்டேன். எந்த வேரியபிளில் இருக்க நம்பரை வந்து நான் இந்த இடத்துல போடணும் அப்படின்னா சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுருக்க வேல்யூவை எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு இதில் கொடு, அண்ட் தென் ரெண்டாவதாக இருக்கிற இடத்துல எஃப் அப்படிங்கிறது கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்னோடய ரிட்டன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன்று இருந்தால் எண்டிங்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ரிட்டன் அப் கொடுத்துட்டேன். 0 ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்னோடய பிளாக்கையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம். இன்னும் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு கால்குலேட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கால்குலேட்டரில் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறோம், அதோட ஆன்சர் வந்து கெட் பண்ணுறோம். அது எப்படி நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன போடுறேன்னா கமெண்ட் லைனில் ப்ரோக்ராம் ஃபார் ஆட் டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டேன். அடுத்த ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனில் நான் என்ன கொடுத்துட்டேன்னா இன்புட் அவுட்புட் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷனில் இருக்க ஒரு ப்ரோக்ராமை என்னோடய இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை நான் என்னோடய ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது டெஃபினிஷன் செக்ஷன் நான் யூஸ் பண்ணல. அடுத்தது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனில் என்ன 2 ஃபஸ்ட் பார்ட்டில் மெயினில் நான் இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட் கர்லி ப்ரைஸ் போட்டு பிளாக் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற 2 வேரியபிளுமே ஒரு ஃபுல் நம்பர். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இன்டீஜரா, ஸோ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்டீஜர் அதாவது 0 to எவ்வளோ போட்டிங்கனாலும் ஃபுல் நம்பராக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கில் பிரிப்பாங்க. இன்டீஜரானுக்கு கீபோர்ட் இன்ட், பாயிண்ட்ஸில் வந்ததுன்னா ஃப்ளோட், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு 0 அப்படிங்கிற ஒரு நம்பரே கொடுத்துருந்தீங்கனாலும் அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். சிங்கிள் கொட்டேஷனில் நீங்கள் எது ஒரு நேமே கொடுத்துருந்தாலும் அது கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கும். கேரக்டருக்கான கீபோர்ட் கேர், ஸ்ட்ரிங்குக்கான கீபோர்ட் str, இன்டீஜருக்கான கீபோர்ட் இன்ட். ஸோ நான் இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன்.
அண்ட் தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா print of enter 2 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 நம்பர் வந்து எதுக்குன்னா நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக 2 நம்பரை வந்து ஒரே இதில் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். அதுக்காக அதை வந்து நான் எப்படி அவங்கக்கிட்ட சொல்வேன்னா டிஸ்பிளே பண்ணுவேன்னா printf மூலியமாக நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். printf ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க்குள்ளே நான் வந்து என்ன போடுறேனோ அந்த கமெண்ட் லைன் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகுமா. ஸோ என்டர் 2 நம்பர்னு சொல்லி போட்டேன். லாஸ்ட்டில் வந்து செமிகோலன் கண்டிப்பாக வந்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்டேருந்து 2 நம்பரை கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அதை கெட் பண்ணணும்ல. இப்போ வந்து scanf யூஸ் பண்ணுறேன். scanf ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இது என்னது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே %d கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு %d யூஸ் பண்ணிட்டேன். கம்மா %a %b அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்காக இன்னொரு வேரியபிள் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் டிக்ளேர் பண்ண இடத்துல போய் இன்னொரு வேரியபிள் c டாட் செமிகோலன் சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா c ஈக்குவல் டு a + b அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் printf என்னன்னா நான் கொடுத்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஆட் பண்ண வேல்யூவை %d கம்மா நீங்கள் வந்து வேல்யூவை கொடுக்குறதா இருந்தால் அது சொல்ல தேவையில்ல. பட் உங்களுக்கு சேவ் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கான அட்ரஸ் தேவை. அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அட்ரஸ் தேவைப்படாது. ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ண தேவையில்ல. c அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து செமிகோலன் வச்சிட்டேன். அண்ட் தென் ரிட்டன் 0 கொடுத்துட்டேன். க்ளோஸ் கர்லி ப்ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து கால்குலேட்டரில் இருக்க சிம்பிள் ப்ரோக்ராம், ஆட்கான சிம்பிள் ப்ரோக்ராம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.